முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் அதிமுக கூட்டணி ஓரளவு முடிவு செய்யப்பட்டுவிட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்து வெற்றிகரமாக அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்டது. அதே போன்று திமுகவிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இன்னும் பேசி முடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுவும் இன்றோ அல்லது நாளையோ அதற்குள்ள இறுதி செய்யப்படுவதோ. வேட்பாளர்களை இன்னும் 2-3 நாள்ல வேட்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. இதுல நாம பார்க்க இருக்குது என்னன்னா, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? திமுக கூட்டணிக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாவற்றுக்கும் திமுக தான் உழைச்சி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியே இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் ஓட் பேங்க் ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. அதாவது பேருக்காக நாங்களும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி இருக்காங்களே ஒழிய தேமுதிகவுக்குள்ள ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் திமுக காரர்கள் கடுமையாக உழைத்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதனாலதான் அங்க 6 சீட்டா இருக்கிறத 5 சீட்டு வாங்கிக்கிங்க, உங்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அப்படின்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்குறாரு. அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும். மதிமுக 6 தொகுதியில் இருந்து 4 தொகுதியாக குறைக்கப்பட்டுள்ளது. காரணம், அவங்களுடைய ஓட் பேங்க் அவ்வளவுதான். எங்கேயோ ஒரு சில தொகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய லீடர்களுடைய அணுகுமுறைகளை பொறுத்து ஒரு 10,000-15,000 ஓட்டு இருக்கும் ஒரு சில தொகுதிகளில். ஆனால் 234 தொகுதிகள்லையும் அந்த கட்சிகளுக்கு சொல்லிக் கொள்ளும்படியான ஓட் பேங்க் கிடையாது. அவர்கள் எல்லோரையும் தேர்தலில் நிற்க சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ 28 சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த 28 தொகுதிகளிலுமே திமுகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 5 தொகுதிகளிலும் திமுகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும், உழைத்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். அப்படித்தான் திமுக கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய நிலை. ஆனா இங்க அப்படியே என்டையர்லி டிஃபரெண்ட். அதிமுகவிற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 23 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டேட்டா வைஸா வந்துருச்சு. அவ்வளவுதான் அவங்களுடைய ஓட் பேங்க், அதுக்கு மேல இல்ல. இப்ப அதிமுக சுமார் 170 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிடும். இப்ப அதிமுகவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க ஓரளவு இன்று வளர்ந்திருக்கிறது. அந்த கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு சேகரித்து கொடுப்பார்கள். நீங்க கொங்கு பெல்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி ஓரளவு நல்ல வலுவா இருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதிகள்லாம் பிஜேபி வலுவா இருக்கிறது. அந்த பகுதிகளில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு வேலை செய்யும். அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 5% ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினையில 1% குறைவா இருக்கலாம். ஆனால் 4% ஓட் பேங்க் அன்புமணி ராமதாஸிடம் கட்டாயம் இருக்கிறது. இப்ப இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க அதிமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும். இவங்க நிற்கக்கூடிய 170 சீட்லயும் பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்யும். இப்படிதான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்யறதுனாலயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யறதுனாலயோ அமமுக வேலை செய்யறதுனாலயோ அதிமுகவுடைய ஓட் பேங்க் இப்ப என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23% இருந்து ஏறத்தாழ 30% அது மாறும். அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எல்லாம் கை கொடுப்பார்கள். இதுதான் இருக்கக்கூடிய அந்த நிலைமை. இப்ப அதிமுக கூட்டணிக்கும் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி இதை நம்ம புரிந்து கொண்டோமோ அதே போன்று வேட்பாளர்கள் நிற்பாங்கல்ல, அந்தந்த வேட்பாளர்களுடைய தன்மை பொறுத்து தான் தொகுதியினுடைய நிலவரமே மாறும். சாதியினுடைய அடிப்படையில வேட்பாளர்கள் நிறுத்தியிருப்பாங்க. ஒரே சாதியை சார்ந்த 2 பேரும் களத்துல போட்டியிடுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்னும் 2-3 நாட்கள்ல வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக, இப்ப அதிமுக வேட்பாளர் ஒரு தொகுதியில எந்த சாதியை சார்ந்தவர், தொழிலதிபரா, மக்கள் சேவகரா, அவர் ஏற்கனவே தொகுதிக்குள்ள நல்ல பெயர் எடுத்தவரா,
இல்ல அவருக்குன்னு ஓட் பேங்க் இருக்கா, கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், அவருடைய சாதிக்குன்னு ஒரு பின்புலத்துல ஒரு ஓட் பேங்க் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கட்சியினுடைய ஓட் பேங்க் தான் இருக்கும், அவருக்கு சாதியினுடைய பின்புலத்திலையோ அல்லது அவருக்கான ஓட் பேங்கோ அப்படி ஒண்ணும் இருக்காது. ஏன் அவருக்கான ஓட் பேங்க் இருக்காதுன்னா, அவர் ஏற்கனவே பேரை கெடுத்து வச்சிருப்பாரு, எல்லாரையும் கடுமையா பேசி வச்சிருப்பாரு, கோபப்பட்டு வச்சிருப்பாரு, யாருக்கும் எந்த உதவியும் செய்திருக்க மாட்டாரு. அந்த அடிப்படையில அந்த வேட்பாளர் மேல இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாக இருக்கும். இது அத்தனையுமே தேர்தலுக்கு தேதிக்கு முன்பு ஒரு வாரம் இருக்கிறது இல்லையா, அந்த ஒரு வாரம் தான் தேர்தலை வெற்றி தோல்வி டிசைட் பண்ணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், இதெல்லாம் இப்போ ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்துடும், ஏறத்தாழ 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னா இப்ப கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அது எல்லாமே அது அப்படியே கொண்டுட்டு போகும். இன்னும் வேட்பாளர் அறிவிப்பு வந்த பின்னாடி அதன் பின்னாடி நிலைமை மாறுவதற்கான சூழல் நிறைய இருக்கிறது. அந்த வேட்பாளருடைய தகுதியை பொறுத்து மாறும், கள நிலவரம் மாறும். அந்த வேட்பாளருக்கான தனியா ஓட் பேங்க் இருக்கும், ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கு ஓட் பேங்கே இருக்காது, கட்சி ஓட்டு மட்டும்தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அங்க களம் மிக நெருக்கமாக இருக்கும், போட்டி கடுமையானதா இருக்கும். இதையெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனாலே நம்ம இப்ப இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்துடும், இன்னார் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று தேர்தல் முன்னோடியாக கருத்து கணிப்பு வெளியிட்டு இருந்தாலும், தேர்தல் களம் என்பது வேட்பாளர்களை அறிவித்த பின்பு அங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். திமுகவுடைய கோட்டை அப்படியே இருக்கும் ஒரு சில தொகுதிகள், அதே வேட்பாளருக்கு கொடுத்து அதே இடத்துல அந்த தொகுதியை தக்க வைத்துக்கவும் முடியும். ஆனா புது வேட்பாளர்களை நீங்க களத்துல இறக்கும் போது அந்த இடம் சூழலை மாறிடும். இப்ப அதிமுகவிற்கு செல்வாக்குள்ள ஒரு தொகுதியை கொண்டு போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அங்க இறக்குனா அந்த கள நிலவரமே டோட்டலா மாறிடும். திமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ள கொண்டு போயிட்டு காங்கிரசுக்கு அங்கு கொடுத்தா அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது கொடுப்பார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி, மிகப்பெரிய அந்த கஷ்டம். ஏன்னா அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அந்த வேட்பாளருடைய தன்மை, அவர் எப்படி இறங்கி பேசுறாரு, திமுகவினரை அரவணைக்கிறாரா, செலவு செய்வாரா, இதையெல்லாம் பார்த்துதான் அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறுமா பெறாதா என்பதை தீர்மானிக்க முடியும். அதனால தேர்தல் கிட்ட நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் நாம சில தகவல்களோடு மீண்டும் வருவோம். நன்றி.